ஹாய் வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸாக ப்ராக்டிஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சந்திப்பிழை அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். 20 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு. முதல் கேள்வி பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்கள் பின் வல்லினம் மிகும். கூற்று 2, எந்த என்னும் வினா பெயரின் பின்னும் வல்லினம் மிகும். சரியான விடை இரண்டும் சரி. அந்த பையன், இந்த பெண், அந்த இந்த வந்ததுன்னா அங்கே வல்லினம் வரும். அதே மாதிரி எந்த பெண், எந்த வந்தாலும் அங்கேயும் வல்லினம் வரும். இரண்டாவது கேள்வி, வியங்கோல் வினைமுற்றுகளுக்கு பின் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று வந்தா அங்க வல்லினம் வரக்கூடாது. மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒன்று தப்பில்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். சரியான விடை பாடத்தை படி. பாடத்தை. ஸோ இந்த தைல ஐ இருக்கு இல்லையா, அதனால இது இரண்டாம் வேற்றுமை உருபு. ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வரும்போது அங்கே வல்லினம் வரும். இங்கே பார்த்தா தலையை காட்டுன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் ஐ இருக்கு. அப்போ இங்கே வல்லினம் வந்திருக்கணும். ஆனால் இங்கே இல்லாமல் இருக்கு. அடுத்தது எழுது பொருள் சுடு தண்ணீர். இது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் வரக்கூடாது. நான்காவது கேள்வி பார்க்கலாம். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இதில் சரியான விடை பச்சை கிளி அழகாக இருக்கும். இதுதான் சரியான விடை. ஏன்னா பச்சை கிளி பண்பு தொகை. பண்பு தொகை வந்தால் அங்கே வல்லினம் மிகும். மற்றதெல்லாம் பார்த்தோன்னா உண்மை தொகை, வெற்றிலை பாக்கு, தாய் தந்தை, இரவு பகல், இதெல்லாம் உண்மை தொகை. உண்மை தொகை வந்தால் வல்லினம் வரக்கூடாது. பட் இங்கே பார்த்தா எல்லாத்துலேயுமே வல்லினம் இருக்குது. அப்போ இது எல்லாமே ராங்கு. பச்சை கிளி அழகாக இருக்கும் தான் சரியான விடை. அடுத்தது 5வது கேள்வி, பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இப்போதான் பார்த்தோம். ஆறாவது கேள்வி, சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்ந்தெடு. சரியான விடை ஒன்றே குலம். இப்போ எண் சொற்கள்லாம் இருக்குல்லையே, 1, 2, 3, அதில் 8, 10 வந்தால் மட்டும்தான் வல்லினம் வரணும். மற்ற சொற்களுக்கு எல்லாமே வல்லினம் வரக்கூடாது. இங்கே பார்த்தா 2 துளி இது கரெக்டாக இருக்குது. 8 தொகை கரெக்டாக இருக்குது. 10 பாட்டு கரெக்டாக இருக்குது. ஒன்றே குலம்ல இந்த வல்லினம் வரக்கூடாது. ஆனால் இங்கே வந்திருக்கு. அதனால் இதுதான் இங்கே சரியான விடை. 7வது கேள்வி, பெயரெச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. 8வது கேள்வி பார்க்கலாம். கூற்று 1, என்று என்னும் சொல்லின் முன் வல்லினம் மிகும். கூற்று 2, என்று என்னும் சொல்லின் முன் வல்லினம் மிகாது. சரியான விடை கூற்று 2 மட்டும் சரி. அப்போ என்று என்னும் சொல்லின் முன் வல்லினம் மிகாது. 9வது கேள்வி, சரியான விடையை எழுதுக. சிறிய பெரிய என்ற சொற்களின் முன் வல்லினம் மிகும். இது பார்த்தோன்னா தவறு. சிறிய பெரிய இந்த சொற்கள்லாம் வந்ததுன்னா அங்கே வல்லினம் வரக்கூடாது. அப்போ இது ராங்கு. அடுத்தது, எழுவாய் பெயர் பின் வல்லினம் மிகும். ஸோ இதுவும் ராங்கு, அங்கேயும் வரக்கூடாது. அடுத்தது, ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகாது. இதுவும் ராங்கு. இப்போ ஓர் எழுத்துனா தீப்பெட்டி, அங்கெல்லாம் வல்லினம் வரும். ஆனால் இங்கே வராதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ராங்கு. அப்படி பார்த்தா தான் சரியான விடை. இரண்டாம் வேற்றுமை தொகையின் முன் வல்லினம் மிகாது. பத்தாவது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக.
காட்சியை பார் என கேட்டார். ஊருக்கு செல், கதவை திற. ஸோ இதில் சரியான விடை என்னன்னா 1 மற்றும் 4. ஏன்னா காட்சியை பார். ஸோ இங்கே ஐ வந்திருக்கு, அப்போது அங்கே வல்லினம் வரணும். அதே மாதிரி கதவை திற. ஸோ இங்கேயும் வல்லினம் மிகணும். இது ரெண்டுத்துலையும் பார்த்தோன்னா வல்லினம் இல்லாமல் இருக்கு. அடுத்தது 11வது கேள்வி. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சரியான விடை அந்த பையன் சொன்ன செய்தி நல்ல செய்தி. ஸோ அந்த இந்த எல்லாம் வந்தால் வல்லினம் வந்திருக்கணும். ஸோ அதனால் இதுதான் தான் சரியான விடை. 12வது கேள்வி பார்க்கலாம். தவறான தொடரை தேர்ந்தெடு. இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். வாழ்க தமிழ், இதுதான் தவறு. ஏன்னா வியங்கோல் வினைமுற்று வந்தால் அங்கே வல்லினம் வரக்கூடாது. அடுத்தது பார்த்தோன்னா நூலை படி. ஸோ ஐ வேற்றுமை உருபு வந்திருக்கு, அதனால் இது சரி, வல்லினம் இங்கே மிகும். அடுத்தது பாலை குடி. ஸோ அதுவும் வந்து வேற்றுமை உருபு, 2ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது சங்கீத சபா. இந்த சங்கீத சபா பார்த்தோன்னா 2 வட சொற்கள். 2 வட சொற்கள் வர இடத்துல வல்லினம் வரக்கூடாது. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. அப்போ இங்கே தவறாக இருக்கிற விடை பார்த்தோன்னா இதுதான், வாழ்க தமிழ். 13வது கேள்வி. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது, தவ புதல்வன், அங்கெல்லாம் வல்லினம் வரும். அடுத்தது 14வது கேள்வி. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? இதில் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இது சரியான கூற்று. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் சரியான கூற்று. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் சரியான கூற்று. 4ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, இதுதான் தவறு. அதனால் இதுதான் சரியான விடை. அடுத்தது 15வது கேள்வி பார்க்கலாம். சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. சரியான விடை 8 தொகையுள் 10 சுவடியும் 1. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல 8 10 என் சொற்கள்லாம் வந்ததுன்னா அங்கே வல்லினம் வரணுன்ட்டு, அதனால இதுதான் சரியான விடை. அடுத்தது 16வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடரை எழுதுக. சரியான விடை அந்த காட்சியை பார். அந்த இந்த எல்லாம் வந்ததுன்னா அங்கே வல்லினம் மிகணும். அதே மாதிரி காட்சியை, ஐ வந்திருக்கு வேற்றுமை உருபு, அங்கேயும் வல்லினம் மிகும். இப்போ 17வது கேள்வி பார்க்கலாம். முதல் தொடர் கிழக்கு பகுதி, 2வது தொடர் தாமரை பாதம். இதில் இந்த கிழக்கு பகுதினா திசை சொற்கள், திசை சொற்களில் வல்லினம் மிகும். அதே மாதிரி தாமரை பாதம் இதை பார்த்தோன்னா உவமை தொகை, அதுலேயும் வல்லினம் மிகும். அப்படி பார்த்தா இரண்டும் சரிதான், சரியான விடை. 18வது கேள்வி. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அடுத்தது 19வது கேள்வி. எது சரியான தொடர்? என கேட்டார், வருவதாக கூறு, ஊருக்கு செல், கதவை திற. இங்க சரியான விடை வருவதாக கூறு. என ஆக அந்த சொற்கள்லாம் முடிஞ்சதுன்னா அங்க வல்லினம் வரும். இங்க பார்த்தோம்னா ஏனன்னு முடிஞ்சிருக்கு, அங்க வல்லினம் வந்திருக்கணும். வருவதாக ஆகன்னு முடிஞ்சிருக்கு, இங்க வல்லினம் வந்திருக்கணும். இது சரியா இருக்கு. ஊருக்கு செல். ஸோ இது வந்து கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு. இங்க வல்லினம் மிகணும், ஆனா வல்லினம் இங்க வரல. அதே மாதிரி கதவை, ஐயும் வல்லினம் வந்திருக்கணும், இதுவும் வரல. அப்போ இங்க சரியான விடை ஆதாம். 20வது கேள்வி. சரியான விடையை எழுதுக. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, இதுவும் சரி. எது என்னும் வினா பெயரின் பின் வல்லினம் மிகாது, இதுவும் சரி.
விழித்தொடரில் வல்லினம் மிகாது. இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரிதான் சரியான விடை.